சென்ற வாரத்திலே சிமிர்னா சபை தூதனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த செய்தியை குறித்து பார்ப்போம். இன்னைக்கு அடுத்து பெர்கமு சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியை குறித்து பார்ப்போம். இங்கு பெர்கமு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாகும். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னா அவருடைய வார்த்தை அந்த அளவிற்கு வல்லமை உள்ளது என்கிறதை உருவப்படுத்துகின்ற வார்த்தை. இதை நம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறந்தெளியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிற. இங்கே ஆண்டவர் இங்க பெர்கமு சபையை குறித்து பாராட்டி பேசுகிறார். என்ன, அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் கடவுளை விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் தேவனால் காப்பாற்றப்பட்டதை உணர்ந்து அதன் வழியாக அவர்கள் செய்கிற செயல்கள், நற்செயல்கள், அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்து பாராட்டுகிறார். இரண்டாவது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிற. இரண்டாவது, அவர்கள் இருக்கிற இடம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அது என்ன என்பதை பின்பு பார்ப்போம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அப்போ அது ஒரு டேஞ்சரான ஒரு இடம் என்கிறது மட்டும் தெரிகிறது. மூணாவது, அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தா கூட இயேசு நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இருக்கிற இடம் ரொம்ப ஒரு ரொம்ப சோதனை மிகுந்த ஒரு இடம், ரொம்ப உபத்திரவம் மிகுந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறார்கள், விடாப்பிடியாக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டு. மட்டுமல்ல, அந்த சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே இவர்களுக்குள்ளே ஒரு மனிதன், உண்மையான ஒரு சாட்சி, அந்திப்பா என்கின்ற ஒரு மனிதன் உண்மையான ஒரு சாட்சியாக இருந்தான். அவன் உண்மையுள்ள ஒரு சாட்சியாக இருக்கின்ற பட்சத்திலே அவன் கொல்லப்படுகிறான். அந்த இடத்திலே காணப்படுகிற நபர்களால் கொல்லப்படுகிறான். அவன் எது நிமித்தம் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தம், அவருக்கு சாட்சியாக வாழ்வது நிமித்தம் அவன் கொல்லப்படுகிறான். அப்படி அவன் கொல்லப்பட்டதை இவர்கள் கண்டபோதும், இந்த சபையில் உள்ள மக்கள் கண்டபோதும், இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறது. உயிர் பயத்தை காட்டிவிட்டார்கள். கூட இருக்கிற ஒரு மனிதன் அவன் உண்மையாக சாட்சியாக இருக்கிறான், அவனை கொன்று விடுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு இயல்பாக என்ன ஒரு எண்ணம் வரும், நாம் இப்படி இவனை போல உறுதியாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தால் நாமும் கொல்லப்படலாம் என்கின்ற எண்ணம் வருவது இயல்பு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த அந்திப்பா என்கிறவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட இந்த சபை மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அப்போ அவர்கள் உண்மையான விசுவாசமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த பெர்கமு சபையில் உள்ள மக்கள் உண்மையாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, நித்திய ஜீவனுக்காக விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். காரணம், ஆகவே தான் அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் இந்த உலகம் சார்ந்த சில ஏதாவது காரியங்கள் கிடைக்கும், அல்லது உலகத்திலே உபத்திரவம் நடக்காது, இந்த மாதிரி காரியங்களுக்காக பின்பற்றுவதாக இருந்திருந்தால், அது நடக்காத போது உண்மையாகவே ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கின்ற போது இவர்கள் என்ன, தங்களுடைய விசுவாசத்தை மறுதலித்திருப்பார்கள். இந்த உலக காரியங்களுக்காக, இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த காரியத்துக்காக அவர்கள் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய எண்ணம் சரியான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கிறது, தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக நின்றார்கள். எப்பொழுது கூட இருந்த ஒருவன் கொல்லப்படுகின்ற போதும். சரி, இப்போ இந்த சபையார்
இருக்கிற இடம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடம். என்ன? சாத்தான் குடியிருக்கிற இடம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அப்போ ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார்? உண்மையிலே அந்த இடத்திலே சாத்தான் வந்து குடியிருந்தானா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியது. இந்த பெர்கமு என்கின்ற அந்த பகுதியை நான் பார்க்கும்போது அநேக விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், மனிதனை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்போ கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அந்த அந்த வணக்கத்துக்கு, அதாவது அந்த விக்கிரக சிலை வணக்கத்திற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு மதவாதிகளாக அந்த பட்டணத்து மக்கள் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் ஆகையால் தான் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்த இடத்திலே வாழுகிற மக்கள் சாத்தானுக்கு, அந்த மக்களுக்குள்ளாக இருப்பது சாத்தான். இங்கே சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் என்று சொன்னால், சாத்தான் ஏதோ அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி அல்லது ஒரு பங்களா கட்டி அந்த பங்களாவிலே குடியிருக்கிறான் என்று அல்ல பொருள். சாத்தான் எங்கே குடியிருப்பான்? சரி, இயேசு கிறிஸ்து கடவுள் எங்கே குடியிருப்பார்? கைகளினால் ஒரு கட்டடத்தை கட்டி வைத்து விட்டால் அங்கே ஆண்டவர் குடியிருப்பாரா? இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். மனுஷர் கைவேலையினால் கட்டப்பட்ட காரியங்கள் குடியிருப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ சாத்தான் எங்கே குடியிருப்பான்? அவன் மனிதர்களுக்குள்ளாக குடியிருப்பான். எப்படி கடவுள் எப்படி மனிதர்களுக்குள்ளாக குடியிருக்கிறாரோ அதே போல கடவுள், சாத்தான் என்று சொன்னால் அதனுடைய தமிழ் வார்த்தை எதிராளி. நம்ம சாத்தான் என்று சொல்லி பயன்படுத்துகிற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல. அதனுடைய சரியான வார்த்தை, அதாவது என்னது, அந்த சாத்தான் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேயத்திலே போட்டிருக்கிற அந்த அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு எதிராளி. நம்ம எதிராளி என்று பயன்படுத்துவதால் கடவுளுக்கு அவன் எதிராளி. அப்போ அந்த எதிராளி, கடவுள் ஒரு கட்டிடத்திலே வாசமாக இருக்க மாட்டார், கடவுள் மனிதர்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். அப்போ அந்த கடவுளுக்கு எதிராளி எங்கே வாசமாக இருப்பான்? அவன் மட்டும் ஒரு கட்டடத்துக்குள்ளாக வாசமா இருப்பானா? இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவத்தை பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்துக்கு போகும்போது அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வருகிறார். ஒரு இடத்துல 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அங்கே வரும்போது அந்த பிசாசுகள் ஆண்டவருக்கு வணங்கி, தேவகுமாரனே, காலத்திற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தீர் என்று சொல்லி கேட்டு, நீர் எங்களை இந்த இடத்தை விட்டு போக வைப்பீரனால் எங்களை பன்றி கூட்டத்துக்குள்ளாக அனுப்பும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த பிசாசுகள் ஏதாவது கட்டடத்துக்குள்ளாக இருந்ததா, இல்லை ஏதாவது சிலைக்குள்ளாக இருந்ததா? இல்லை, மாறாக மனிதனுக்குள்ளாக இருந்தது. அப்போ சாத்தான் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறவனாக இருக்கிறார். எப்படி கடவுள் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறவராக இருக்கிறாரோ அதே போல சாத்தானும் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அந்த இடத்து மக்களுக்குள்ளாக, பெரும்பாலான மக்களுக்குள்ளாக இந்த சாத்தான் குடிகொண்டிருக்கிறான். அங்கே சாத்தான் குடிகொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவன் சிங்காசனமிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் சாத்தான் ஒட்டுமொத்த மக்களையும் அடக்கி ஆளுகிறவனாக, அவனது கண்ட்ரோலுக்குள்ளாக, முழு ஆதிக்கத்துக்குள்ளாக வைத்திருக்கிறான் என்று பொருள். ஆகவேதான் அவன் சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஆளுகை, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமையில சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கடவுளை அறியாதவர்கள் கூட வித்தியாசமான நிலைமையிலே மக்கள் இருப்பார்கள். ரொம்ப மத தீவிரவாதிகளாக இருக்கிறவர்கள் இருப்பார்கள். கடவுளை நம்பாமல் அப்படி இருக்கிற ஒரு மேலோட்டமான நிலைமையில் லேசாக கடவுளை நம்புகிறவர்கள் என்று சொல்லி சிலர் இருப்பார்கள். கடவுள் அல்லாதவைகளை தான் ஆனால் லேசாக நம்புவார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள் அல்லவா? அப்போ இந்த பெர்கமு என்கின்ற இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சாத்தானுடைய சிங்காசனம், அதாவது முழு கண்ட்ரோலுக்கு, சாத்தானுடைய
முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்திருக்கிறார்கள், முழு ஆளுகைக்குள்ளாக இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக அந்த இருக்கிற அந்த பகுதிக்குள்ளாக இந்த பெர்கமு என்கின்ற இடத்திலே இந்த சபை இருக்கிறது. அப்போ எந்த அளவிற்கு மோசமான நிலைமை, ஒரு மிக மிக மத வெறியர்கள் ஆக சுற்றி இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மூலமாக மிகுந்த மோசமான எதிர்வினைகள் இந்த பெர்கமு சபை மக்களுக்கு நடக்கும். ஆகவேதான் அங்க சொல்லப்படும் போது உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம் என்று சொல்லத்தக்க விதத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதே அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல வாழுகிற மக்கள் சாத்தானுடைய முழு ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். மற்றபடி சாத்தானே நேரடியாக வந்து ஒரு சிங்காசனத்தை அந்த இடத்துல போட்டு விட்டு ஒரு ராஜாவை போல இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லது சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் என்று சொன்னால் சாத்தான் ஏதோ ஒரு பெரிய பங்களா அல்லது அரண்மனையை கட்டி அந்த இடத்திலே பெர்கமு என்கின்ற இடம் தான் சாத்தானுடைய அரண்மனை இருக்கிற இடம், அங்கேதான் அவன் இருக்கிற, அப்படி அல்ல. அவன் அந்த இடத்திலே உள்ள மற்ற பகுதிகளிலே உள்ள மக்களை காட்டிலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிக மோசமான அளவிலே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள், சாத்தானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்தார்கள். எல்லாருக்குள்ளாகவும் அந்த பகுதி மக்களுக்குள்ளாக வசிப்பது சாத்தான் தான். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம். எப்படி கடவுள் குடிகொண்டிருக்கிற இடம் ஏதோ ஒரு கட்டடமோ அல்லது ஏதோ ஒரு ஆலயமோ அல்ல, மாறாக மனிதனுடைய இது அல்லது மனிதனுக்குள்ளாக கடவுள் வசிக்கிறார். அதே போல சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் என்று சொன்னாலும் அது ஏதோ ஒரு கட்டிடம் என்றோ ஏதோ ஒரு சிலை என்றோ புரிந்து கொள்ளக்கூடாது. அதுவும் இன்னொரு மனிதன், சாத்தானுடைய பிடிக்குள்ளாக இருக்கிற மனிதர்கள். அப்போ ஆகவேதான் வேதாகம் சொல்லுகிறது, அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானதவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி போட்டான். அப்போ அவர்களுடைய கண்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்ட நிலைமையிலே, குருடாக்கப்பட்ட நிலைமையிலே வைத்திருக்கிறான், அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக வைத்திருக்கிறான். அப்போ அவர்கள் அந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அந்த பகுதியிலே கடவுளுக்கு உரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த பெர்கமு சபை மக்கள் மீது கோபமாக இருப்பார்கள், எரிச்சலாக இருப்பார்கள். அவர்களை எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த அளவிற்கு உபத்திரவப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த பெர்கமுவிலே காணப்பட்ட கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார். மட்டுமல்ல, கொலை செய்கிற அளவிற்கு அவர்கள் காணப்பட்டார்கள். அதாவது பல்வேறு மதங்களிலே மக்கள் தங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக அல்லது தங்கள் கடவுளை காப்பாற்றுவதாக நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக உள்ள மனநிலையில் உள்ளவர்களை கொலை செய்வார். இது கிறிஸ்தவத்திலும் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தான் வாழ்ந்த போது இதை குறித்து பேசினார். உங்களை கொலை செய்கிறவர்கள் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்லி. அப்போ இவர்கள் கொலை செய்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? நாங்கள் எங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லி தான் நினைப்பார்கள். இஸ்லாமியர்கள் ஜிகாத் என்று சொல்லி சொல்வார்கள், புனித போர். நாங்கள் கடவுளுக்காக போர் செய்து பாவிகளை அழிக்கிறோம் என்று. அதாவது கடவுளுக்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள், கடவுளுக்காக போரிட்டு எல்லாரையும் கொன்று நாங்கள் கடவுளை அறிந்தவர்கள் மட்டும் இந்த பூமியில வாழுகிறோம் என்று சொல்லி. அப்போ இது இது எதனால் வருகிறது? இது கடவுள் அவர்கள் அப்படி கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்தாலும் உண்மையிலே அவர்கள் அது கடவுள் அல்ல, அது சாத்தான். அவர்கள் சாத்தானுக்கு தொண்டு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களும் இதைத்தான் செய்தார்கள். சிலுவை போர் என்று சொல்லி ஒரு வருட கணக்கில் 100 ஆண்டுகள் கணக்கிலே நடந்தது. அது 1, 2, 3 என்று சொல்லி நீண்டு கொண்டே போனது. எதற்காக? நாங்கள் கடவுளை காப்பாற்றுவோம் அல்லது கடவுளுக்கு எதிரானவர்களை அழிப்போம் என்று சொல்லி நாங்கள் சிலுவையை ஏந்தி கொண்டே போர் செய்வோம் என்று சொல்லி போரிட்டார்.
அந்த போரிலே கடைசியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த போரிட்ட கிறிஸ்தவர்கள் தான் தோற்று போனார்கள், இஸ்லாமியர்கள் தான் ஜெயித்தார்கள். ஆனால் இரண்டு பக்கத்திலும் அநேக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ நாங்கள் கடவுளை காப்பாற்றுகிறோம், கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்று எண்ண வைக்கிற அந்த ஒரு செயல் இருக்கிறது அல்லவா, அது சாத்தான் கொண்டு வருது. அது சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக இருப்பதன் விளைவு. அப்போ அவர்களை ஆளுகை செய்வது கடவுள் அல்ல, சாத்தான். இப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் காணப்பட்ட வேளையிலே எது வேதாகமத்தின் அடிப்படையிலே உண்மையான கடவுள், எது வேதாகமத்தின் அடிப்படையிலே உண்மையான கடவுளுடைய வார்த்தை உண்மை சத்தியம் என்று சொல்லி பேசுகிறவர்கள் வந்தார்கள், சீர்திருத்தவாதிகள். அவர்களை இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லி அவர்களை துன்பப்படுத்தினார்கள். வேதாகமம் இந்த போப்புமார்களுக்கு மட்டும்தான் அல்லது பாதிரிமார்கள் மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்குரியது மட்டும்தான், மக்கள் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை மொழிபெயர்க்க கூடாது, அது எல்லா மக்களுக்கும் புரிகிற மொழியிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி எண்ணினார்கள். எப்படி இன்றைக்கு இந்தியாவிலே கடவுளுக்கு ஓதுகிற மந்திரம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள், அது சமஸ்கிருதத்திலே தான் இருக்கு, அது வேறு எந்த மொழியிலும் மாற்றம் செய்யப்படக்கூடாது, அது நாங்கள் மட்டும்தான், நாங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறவர்கள், நாங்கள் புரோகிதர்கள், அது மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் இந்த மொழியிலே கடவுளை தொடர்பு செய்வோம், இந்த மந்திரம் எல்லாம் வேறு மற்ற மக்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கிறது அல்லவா. இதே காரியத்தை தான் கிறிஸ்தவர்களும் பின்பற்றி வந்திருந்தார்கள். அப்போ இதற்கு எதிராக இப்படி அல்ல, எல்லா மக்களும் கடவுளுடைய உண்மையை அல்லது கடவுள் பேசின அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். அவர்களை இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? தீ வைத்து கொண்டார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். ஏன்? அவர்கள் என்ன அப்படி அதற்கு வைத்த காரணம் என்ன? இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், நாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை கொலை செய்தார்கள். அப்போ இது எல்லாமே அவர்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம், கடவுளை காப்பாற்றுகிறோம், மதத்தை காப்பாற்றுகிறோம் என்கின்ற பெயரில் செய்கிறார்கள் அல்லவா. இது எல்லாமே சாத்தானுடைய ஆதிக்கத்தின் விளைவாக ஏற்படுகின்ற காரியம். அந்த அடிப்படையில தான் இந்த பெர்கமு சபைக்கு எதிராக அவர்களை சுற்றி இருந்த மக்கள் காணப்பட்டார்கள். பெர்கமு பகுதியிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மதவாதிகள் இருந்த ஒரு இடத்திலே காணப்பட்டார்கள். அப்போ எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமையில அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதன் விளைவாக தங்களிடத்திலே இருந்த ஒரு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா கொல்லப்பட்டிருக்கிறான். அப்படி கொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள, ஐயோ நாம இப்படி கிறிஸ்தவர் என்று சொன்னால் நம்முடைய உயிர் போய்விடுமே, அவனுடைய உயிர் போய்விட்டது என்று சொல்லி மறுதலிக்கவில்லை. மாறாக அவர்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி தங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் விசுவாசத்தை பிரகடனப்படுத்தினார்கள், அல்லது எல்லாருக்கும் தெரியும் விதத்திலே அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று பொருள். விசுவாசத்தை மறைத்து வைக்கவில்லை என்று பொருள். அப்போ எப்படிப்பட்ட துன்பம் வந்தால், இந்த உலகத்திலே எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, எங்களோடு கூட இருக்கிற ஒருத்தரை நீங்கள் கொண்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டோம், இந்த உலகம் அல்ல எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம் என்கின்ற அந்த எண்ணம் இருந்ததினால் அவர்கள் தங்களுடைய அந்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் உறுதியாக இருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கடவுளால் பாராட்ட பெறக்கூடிய ஒரு சபைதான் இந்த பெர்கமு என்கின்ற இடத்திலே காணப்பட்ட சபை. ஆனால் அப்படி இவ்வளவு பாராட்டு பெற்ற அந்த சபை இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரிலே குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அப்போ சில காரியங்களை குறித்து உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன சில காரியங்கள்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை
இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஒன்று. அப்படி இரண்டாவது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அப்போ பெர்கமு சபையில் உள்ளவர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள், விசுவாசத்தை மறுதளிக்காதவர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த சபைக்குள்ளாக சிலர், பெர்கமு சபை என்று சொல்லும் போது பொதுவாக ஒரு அந்த இடத்துல கிறிஸ்தவர்களாக கூடி வருகிற அந்த மக்கள் ஒருவேளை எத்தனை பேர், ஒரு உதாரணத்திற்கு வேண்டுமானால் 100 இல்லை 200 சும்மா வைத்துக் கொள்வோம், ஒரு 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம். அதுல சிலர் எப்படி இருக்கிறார்கள்? நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு. அதற்கு முன்பதாக பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு. இதை நான் வெறுக்கிறேன். அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அப்போ அந்த கிறிஸ்தவ கூட்டத்திலே வரும்போது அதிலே ஆண்டவர் முதலாவது ஒரு கூட்டத்தை அந்த பெர்கமு சபையை பாராட்டுகிறார் அல்லவா? அவர்கள் தேவனால் காப்பாற்றப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களிடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்திலே சிலர், அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரிலே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் நிக்கோலா மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் இந்த கிறிஸ்தவ கூட்டத்திலே வருகிறார்கள், இந்த கிறிஸ்தவர்களோடு பங்கு பெறுகிறார்கள். அப்போ பிலேயாமுடைய போதனை என்ன? பிலேயாம் பாலாக் என்கின்ற ராஜா இஸ்ரவேல் மக்கள் வரும்பொழுது, கானானை நோக்கி வரும்பொழுது, பாலாக் என்கின்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும், இவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அழிக்க வேண்டும். அப்ப அவனால் நேரடியாக போர் செய்து அழிக்க முடியாது என்று அவனுக்கு தெரிகிறது. அப்போ பிலேயாம் என்கிறவனை அழைத்து, பிலேயாம் என்கிறவனுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது. அவன் யாரை பார்த்து சபித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுவார்கள், இல்லாமல் போவார்கள். அவன் யாரை பார்த்து ஆசீர்வதித்தாலும் அவர்கள் வளருவார்கள் என்று அவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அப்ப அவனை கூட்டிட்டு வந்து என்ன செய்வோம், அவர்களை சபிக்க வைத்து விடுவோம் என்று சொல்லி பாலாக் என்கின்ற ராஜா பிலேயாமை கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த பிலேயாம் வந்து அவர்களை சபிக்கலாம் என்று, பணத்தை வாங்கி கொண்டு சபிக்கலாம் என்று நினைக்கிறான். அவனுக்கு சபிக்கத்தக்க வார்த்தை அவனுக்கு வரவில்லை. மாறாக சபிக்க நினைக்கும் போது அவன் அறியாமலே ஆசீர்வதித்து விடுகிறான். இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கிறான், இடத்தை மாற்றி பார்க்கிறான். இந்த இடத்துல ஒருவேளை இந்த இடத்துல என்னது வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கிறான். அந்த இடத்துல அவனால என்ன செய்ய முடியல, அவனுக்கு சபிக்க முடியாது. அப்ப பாலாக் என்கிறவன் என்ன செய்கிறான், என்னடா இது இவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து என்னது உன்னால இது பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பிலேயாம் என்னால முடியாது, கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிற வழியில வாங்கின காசு இருக்கு இல்லையா, வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக சரி என்னால சபிக்க முடியல, ஆனா நீ நினைச்ச காரியம் நடக்கணும்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலேயாம் பாலாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அது என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த இஸ்ரவேல் மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை, இவர்களை அழிக்க முடியாது. ஆனால் இவர்களை அழிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, எளிதான ஒரு வழி இருக்கிறது. என்ன? இந்த இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும், கடவுளுக்கு விரோதமான செயல்களிலே இறங்க வைக்க வேண்டும். அப்படி இறங்க வைத்தால் அப்ப அவங்க கடவுளை அவர்களை அழித்து விடுவார். எப்படி? இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய வேண்டும், அப்படி என்ன பாவம் செய்ய வைக்க வேண்டும்? கடவுளுக்கு பிடிக்காத ரொம்ப மோசமான பாவத்தை இவர்களுக்கு செய்ய வைக்க வேண்டும். என்ன? அவர்களை வழிநடத்தி வருவது கடவுள். அப்போ அந்த கடவுளை விட்டு இந்த கடவுள் அல்ல, விக்கிரகங்கள் தான் எங்களை வழிநடத்தினது என்று சொல்லி அவர்கள் விக்கிரகங்கள் பக்கம் சாய்ந்தால்
கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதே போல அவர்கள் கடவுளை அறிந்த மக்களாக இருக்க வேண்டும், இஸ்ரவேல் மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அந்த மக்கள் கடவுளை அறியாத வேற்றியின மக்களோடு சம்பந்தம் கலந்து வேசித்தனத்தில் ஈடுபட்டால் அது கடவுளுக்கு பிடிக்காத, கோபம் வரும், கடவுளை அவர்களை அழித்து விடுவார் என்று சொல்லி இந்த ஆகையால் நீ அதற்கான வழிகளை செய் என்று சொல்லி இந்த பிலேயாம் பாலாக்கு ஒரு அறிவுரை கூறிவிட்டு கடந்து சென்று விடுகிறார். அதன்படியே இந்த பாலாக் என்கிறவன் தங்களிடத்திலே காணப்பட்ட அழகான பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் மக்களிடத்திலே விட்டு அவர்களை இந்த அழகு கவர்ச்சிகளை காட்டி இஸ்ரவேலிடத்திலே காணப்பட்ட ஆண்களை இழுத்து அவர்களை இங்கே மோவாபியர்களோடு அந்த வேசித்தனத்திலே ஈடுபட வைத்து அவர்கள் மயக்கும் போது என்னது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் மாறிவிடும். அப்போ இதுதான் இந்த பாலாக்கு பிலேயாம் செய்த போதனை. என்ன? அவர்கள் வேசித்தனத்தில் ஈடுபட வேண்டும், அவர்கள் கடவுளை அல்லாதவர்களை வழிபட வேண்டும். அதற்கு எதுவாக அவர்கள் பெண்களை வைத்து மயக்கு என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் அதை அந்த பிலேயாமுடைய அந்த துர்போதனை என்கின்ற ஆலோசனையிலே விழுந்து போனார்கள். அந்த ஆலோசனையை கேட்டு இந்த பாலாக் ஏற்பாடு செய்த அந்த பெண்களுடைய வலையிலே விழுந்து போனார்கள். ஆண்டவர் கோபம் வந்தது, இஸ்ரவேல் மக்களை அடித்தார். அப்போ அதே விதமான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் இங்கே உண்டு. அது ஒரு கெட்ட போதனை. இந்த பிலேயாம் கொடுத்த போதனை கெட்ட ஒரு போதனை, அது ஒரு ஏமாற்று தந்திரம். என்னது? உன்னிடத்தில் உள்ள பெண்களை எல்லாம் வைத்து அவர்களை மயக்கி அவர்களை வேசித்தனம் செய்யவை, அவர்கள் மூலமாக இங்க உள்ள ரிலீஜியஸ் காரியங்களை எல்லாம் அவர்களும் பழகட்டும், அப்போ அவங்க கடவுளை விட்டு இவர்கள் அந்த போதகத்தை இந்த எப்படி கடவுளுக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா கொல்லப்பட்ட போது கூட தங்களுடைய விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்கின்ற அப்படிப்பட்ட சபையிலே அந்த போதகம் கலந்திருக்கிறது. அந்த போதகத்தை பின்பற்றுகிறவர்கள் சிலர் இருந்திருக்கிறார்கள். அப்போ யார் இந்த போதனை உள்ளே கொண்டு வந்தது? யாரோ ஒருவர் தானே கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்போ ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று சொல்வார்கள். இந்த கிறிஸ்தவ இந்த கூடுகையிலும் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கை வேசித்தனத்தாலும் இன்னொரு அங்கே காணப்பட்ட வேறு மத பழக்க வழக்கத்தாலும் நிறையப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் பலர் இருக்கிறார்கள் தானே. சில கிறிஸ்தவ பாடல் எழுது ஆடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்வார்கள், என்னுடைய பாடல்களை எங்களை நீங்கள் குறை சொல்லுங்க, ஆனால் எங்கள் பாடல் மூலமாக அநேகம் மாற்று மதக்காரர்கள் எல்லாம் மகிழுகிறார்கள், அவர்கள் எல்லாம் எங்களை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி, எங்கள் மூலமாக பார்த்தீர்களா கடவுளுடைய நாம மகிமைப்படுகிறது என்று சொல்லி. இல்லை, உண்மையிலே அவர்களுக்கு என்னது, இந்த கடவுளும் இந்த கடவுளும் ஒண்ணுதான். அவர்கள் இரண்டு நிலைப்பிலே இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் எல்லாவற்றையும் எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லாவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற நிலை அல்ல. கடவுள் ஒருவர் தான். யார் எங்களை உண்மையாக காப்பாற்றினது? அவர் மட்டும்தான் கடவுள். அப்போ வேசித்தனத்திலே ஈடுபடுவது இதுதான் இந்த பிலேயாமுடைய போதகம். இந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டு. சரி, அப்ப இது அங்க பெர்கமு என்கின்ற அந்த கூடுகையில வருகிற ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை அல்ல, அங்க இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த கூட்டத்தோடு கூட குற்றமாய் இருக்கிறவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன். அப்போ அதுக்கு பிரச்சனை, அது எப்படி, அதுக்கு சொல்யூஷன் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. பெர்கமு சபை இடத்துல சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஒருவேளை நீ மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பலன்னா உன் கூட தானே யுத்தம் பண்ணணும். பெர்கமு சபை மனம் திரும்பலன்னா பெர்கமு சபையோடு தானே யுத்தம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பலன்னா நான் உன் கூட யுத்தம் பண்ண மாட்டேன், அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்.
இப்போ அப்ப நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்ப அது என்ன விதமான மனம் திரும்புதல்? என்ன விதமான மனம் திரும்புதல்? இவர்கள் தங்களுடைய கிரியைகளிலே குறைவு அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லை உன்னுடைய விசுவாசம் குறைவு அதிலிருந்து மனம் திரும்ப அப்படி சொல்லுகிறாரா? இல்லை. இப்போ உன்கிட்ட சிலர் இருக்கிறார்கள் அல்லவா? அதை குறித்து நீ அவர்களை சரியான விதத்திலே எச்சரிக்கவில்லை என்று அர்த்தம். அப்போ அவர்களுக்கு நீ சரியாக எச்சரிப்பு கொடு. நீ அவர்களை இவ்வளவு அவர்களை கண்டு காணாமல் இருந்திருக்கலாம். அப்போ அவர்களை திருத்துவதற்கு ஏதுவாக எச்சரிக்கை கொடுத்து அவர்களை என்னது மனம் திரும்ப வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஆல்ரெடி சரியா தான் இருக்கிற. ஆண்டவர் ஆரம்பத்திலே பாராட்டி விட்டார். நாம் போய் அவர்களோடு யுத்தம் பண்ணும். காரணம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, காப்பாற்றப்படவில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் உங்கள் கூட்டத்தில் இருந்தாலும், உங்களுக்குள்ள சிலர் அப்படி இருந்தாலும், அவர்கள் பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறார்கள், நிக்கோலே மதத்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உண்மையிலே ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வருகிறார்? நீ உன்னுடைய நீ சரியாக இருக்கிறாய், ஆனால் உன்னிடத்திலே சில பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் வந்திருக்கிறார்கள். அதை நீ அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு எச்சரிப்பு கொடு. ஒன்றுகள் அவர்கள் மனம் திரும்பி முழுவதுமாக இங்கே சேரட்டும். இல்லாவிட்டால் அவர்களே என்னது மனம் திரும்ப மனம் இல்லை, நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்னா உன் கூட்டத்தை விட்டு வெளியாக்கு. இதுதான் அதனுடைய பொருள். அதான் நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பவில்லை என்றால் நான் அவர்களிடத்துல போய் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன், நான் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவேன். அப்போ இதுதான் இந்த பெர்கமு சபைக்கு அல்லது பெர்கமு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு செய்தியாக காணப்படுகிறார். அந்த பெர்கமு சபையார் மிகுந்த விசுவாசத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக அது மறுதளிக்காத எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில், அதாவது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அந்த இடத்துல இருந்தும் மறுதலியாமல் இருந்தாலும் அங்கே அவர்களுக்குள்ளாகவும் சிலர் தவறான போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதுக்கு எதுவாகவும் அவர்களை மனம் திரும்புவதற்கு எதுவாக எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களுக்கு பாதிப்பில்லை, இந்த பெர்கமு சபைக்கு பாதிப்பில்லை. நான் உன்னிடத்துல வந்து யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லல, அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு பாதிப்பு, அவர்கள் நித்தியத்தை இழப்பார்கள். அப்போ நீ மனம் திரும்பி என்று சொன்னா நீ அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, எந்த மட்டும் 2 நினைவுகளால் கொந்தி இருப்பீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டு அந்த பிழையாமுடைய போதகத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை சரியாக காப்பாற்றி கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் நித்தியத்தை இழைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு சபையை குறித்து பார்.